நேற்று எங்கேயாவது டிஎம்கே அட்டாக் பண்ணார் அவர் வேறு விஷயத்தில் வேறு இதில் பண்ணார். இல்லை அடுத்து இந்த விஷயத்தை வந்து சிஎம்கிட்ட கேட்டிங்களா? இடி ரைட் போயிட்டுருக்கு, அதை பற்றி பேசுனீங்களா? இடி ரைடு பற்றி எங்கே கேட்டாங்க? இல்லை சார், கொஷின் கேட்குறது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எங்ககிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, சிஎம்கிட்ட கேட்குறீங்களா? இடி ரைடு பற்றிலாம் சொல்ல, வேறு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்குறீங்களா? ரைட் போயிட்டுருக்கு, அதை பற்றி கேட்டிங்களா சிஎம்கிட்டன்னு கேட்டார். ரைடு போடுறத பற்றி இவர் பேசினாரா? இவர் பேசலை. ஏன் செய்தியாளர் ஏன் சார் அந்த கேள்வி கேட்கல? தெரியல. செய்தியாளர்லாம் தான் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்குற செய்தியாளர்லாம் இங்கேயும் அப்படி தான். இன்றைக்கி எப்படின்னா அவன் பேர்னா ஜெயம் ரவிக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. என்ன பேர்? ஒரு பேர். அவருக்கு அவர் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை? இவங்க எவ்வளோ கேட்டாங்க, அவங்க எவ்வளோ கேட்டாங்க? 30 பேர் ஏமாற்றிய கல்யாண ராணி, குழு கலு அப்படி இப்படிலாம் பேசி இதுதான் இன்றைக்கி ஜேர்னலிசம். அப்போ இந்த மாதிரி கேள்வியே அதை விட்டே வைக்க மாட்டாங்க. இது வந்த ரிப்போர்ட்டரும் எவ்வளோ விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். இது வரைக்கும் நிர்வாகிகள் நியமனம் பண்ணலையே, நியமனம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ரோடு ஷோ பற்றி அவர் பேசுகிறாரு, அது ரோடு ஷோவே இல்லைன்றாரு. மதுரை பற்றி கேட்குறாங்க, அவர் வந்து நான் எஸ்பி தான் சொன்னார் எந்திரிச்சு தலையை காட்டிடுங்க இல்லை மக்கள் கோவையில் சொல்லியிருப்பார், ஏமாந்து போய் சொல்லியிருப்பார். ஏன்னா இவங்க ரோட் ஷோ செட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல, அப்போ தெரியாது. அதுக்கு அடுத்து தானே வரும்போது தான் உஷாராயிடுச்சு. உளவுத்துறை ரிப்போர்ட் லீக் பண்ணுறாங்க, விஜயோட ட்ராவல் பிளான் பற்றி அவங்க ரிப்போர்ட்டில் லீக். அமெரிக்க அதிபராக அவர் லீக் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? லீக் பண்ணி ரசிகர்களை வர சொல்கிறாங்களா? எல்லாமே குழந்தைத்தனமாக இருக்குது. அது ப்ரெஸ் மீட்டில் பெரும்பாலும் குழந்தைத்தனமான இது. நான் அதனால தான் போட்டேன்.